அதில் நிறைய தேவனுடைய நீதிகள் உண்டு. 2 நீதிகள் உண்டு உலகத்தில். ஒன்று தேவனுடைய நீதி, இன்னொன்று மனுஷனுடைய நீதி. அப்போ இந்த 2 நீதி இருக்கிறபடினால தான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய நீதி என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்க. அப்போ மனுஷனுடைய நீதி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். சிலுவையில் தொங்கி கொண்டு தாகம் என்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அப்பொழுது கீழே நிற்கிற மனுஷர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் கிறிஸ்துவா இருந்தா அவர் என்ன செய்யட்டும், இறங்கி வரட்டும், சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நீர் மேசியாவானால், நீர் தாவீதின் குமாரன் ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீங்கள் சிலுவையிலிருந்து என்ன செய்யுங்க, இறங்கி வாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், அதுக்கப்புறமா உங்களை கிறிஸ்து தான் என்று சொல்லி, மேசியா தான் என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, தாவீதின் குமாரன் என்று சொல்லி, யூதருக்கு ராஜா என்று சொல்லி, நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. மனுஷர்கள் என்ன சொல்றாங்க, உங்களை முதல்ல நீங்க இறங்கி வாங்க, சிலுவையிலிருந்து நீங்க இறங்கி வாங்க, அதுக்கப்புறமா நாங்க உங்களை நம்புறோன்றாங்க. இது மனுஷனுடைய நீதி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, எல்லாரையும் காப்பாத்தினாரு,